நீ என்னதுமா காட்டுதா? மீன் குழம்பு. ஹலோ ஆல், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சேனல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா வெனஸ்டே நைட் எடுத்த வீடியோ. கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின அந்த கண்டெய்னர் பாக்ஸு, ஆயில் பாட்டில் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் அப்படி வாடிடும். அதுக்காக தான் பாட்டில் அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் க்ளீன் பண்ணணும்னு நினச்சி அப்படி வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி எப்படியாவது இது எல்லாத்தையுமே நம்ம நைட்டாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்களா, கிச்சனை ஓரளவு நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணி ஒரு வேலையுமே இல்லை, எல்லாம் நீட்டாக இருக்குதுப்பா அப்படின்னாலே நைட்டு வந்து நிம்மதியாக தூக்கம் வரும். மார்னிங் வந்து தடாலடியாக எதுவும் வேலை பார்க்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக எழும்பி வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங் வந்து பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. வேலைனா எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கிறேன், பக்கத்தில் வந்து கத்தரிக்காய் பொரிச்சிட்ருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங் 7:30க்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க வந்து இந்த கல் வேலை, ஸ்டோன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க ஒருத்தங்கிட்ட. தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. டெய்லி காலையில் 7:30னா போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா மார்னிங் டிஃபன்லாம் கொடுத்தா அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. இந்த டக்குன்னு பசிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து கல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்காக சிம்பிளாக லெமன் சாதம் தான். லெமன் சாதமும் இந்த கத்திரிக்காயும் பொரித்து வச்சு தான் கொடுக்க போகிறேன். லெமன் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். மார்னிங் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்படி சிம்பிளாக தான் ஏதாவது வச்சு கொடுப்பேன். அப்புறம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட வந்துடுவாங்க. கரெக்டாக 1 மணிக்கு வருவாங்க. அப்போ வந்து மீன் அந்த மாதிரி ஏதாவது சமைச்சு கொடுக்குறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சால மீன் வாங்கியிருந்தேன். ஒரு கூர் 50 ரூபா, இது 2 கூர் வாங்கியிருந்தேன் 100 ரூபா. இதை வந்து நம்ம குழம்புக்கும் வச்சுட்டு இதை வந்து மாங்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் வச்சு அவிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் எடுத்து நம்ம திருவி அரைக்க ஆரம்பிச்சிருவோம். முருங்கைக்காய் போடலான்னு நினச்சேன், ஆனால் மரத்தில் ரொம்ப பிஞ்சியாக தான் இருந்தது எங்கள் மரத்தில். அதனால இருந்து தக்காளி, மிளகா, அப்புறம் மாங்காய், கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம பொடி உள்ளி வந்து மிளகா அரைக்கும் போதே அது கூட வந்து சேர்த்துருவோம். இது வந்து அவிக்கிறதுக்கு கறி ஏற்கனவே அடுப்பில் வச்சாச்சு. பொதுவாகவே இந்த மீன் அவிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வத்தல், உப்பு, புளி இது வந்து கரெக்டாக வச்சு அவிக்கணும். அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா சட்டி பற்ற அவிக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அவிக்கிறது அடுப்பில் இருக்குது. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாச்சு, அவங்க சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்பாய்க்கு வந்து தட்டை எடுத்துகிட்டு வாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தோன்னே 2வதும் கேட்டிருக்காங்க. அதான் அடுப்புலேருந்து எடுத்து கொடுக்க போகிறேன். அவங்க வாயை திறந்து நல்லா இருக்குன்னு தன்னைத்தானேலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளாவே உப்பு கரெக்டாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, உரைப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். தோழிகளே, உங்கள் வீட்டிலலாம் எப்படி கேட்டு தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை அவங்களே பாராட்டுவாங்களா, எப்படி சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வீட்டு மரத்தில், சப்போட்டா மரத்தில் வந்து நிறைய சப்போட்டா காய்ச்சிருக்குது. அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். அதனால் வௌவால் வந்து அவ்வளோத்தையும் சாப்பிட்டு கீழே அவ்வளோ விழுந்து கிடந்து
பாதி பார்த்திங்கன்னா அந்த எங்கள் வீட்டு வேலிக்கு அந்த பக்கம் பாதி கிடக்குது. அதனால் இன்றைக்கி எப்படியாவது பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மீட்ரு பெட்டிக்கு மேலே ஏறி தான் சப்போட்டாவை பறிக்க முடியும். அவங்க பறித்து தந்துட்டுருந்தாங்க. நான் வந்து பக்கெட்டை வச்சு வாங்கிட்டே இருந்தேன். அப்படியே சைக்கிள் கேப்பில் ஒரு 2 கொய்யக்காவை பார்த்தேன், அதை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் நம்ம இங்கே பறிச்சிட்டு இருந்தோன்னா திட்டுவாங்க கரெக்டாக பிடிக்கலனா. அதனால் டக்குன்னு பக்கெட்டை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சோர்வாக இருக்கும், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலையாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே வந்து இயற்கையாக அந்த மரங்களை பார்க்குறது, ஏதாவது நம்ம மரங்கள்லேருந்து பறிக்கிறது, அந்த மாதிரி இயற்கையை ரசிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இந்த மரங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். இன்னும் இதுலலாம் கரம்பி போட்டிருக்கு பாருங்க, வவ்வால் கடிச்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டாவை. இந்த பறவைகளுக்கெல்லாம் இந்த பழம் பழுக்கிறது எப்படி தான் தெரியும்னு தெரியல பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த கொய்யா பழம்னாலும் சரி, இந்த சப்போட்டா பழம்னாலும் சரி, அப்படி பழுக்கிறதுக்கு ரெடியாக வரோம்ல, கனிஞ்சு அப்படி வரோம்ல, அப்போவே அது கரெக்டாக வந்து கடித்து வச்சுட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ நிறைய கடிச்சு போட்டிருக்குதே, இதெல்லாம் நம்ம பறிக்கணும் அப்படின்னு நமக்கு மைண்ட் செட்டில் ஏறும். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வர்றது. நம்ம பறிச்சிட்டு வந்த சப்போட்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பால் இருக்கும். அது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் பழுக்க வைக்க முடியாது, கையிலலாம் நல்லா ஒட்டும். அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு நம்ம அதை வெளியே வச்சு கொஞ்சம் வாட வைக்கணும். வாட வச்சுட்டு நம்ம பழுக்க வைக்கும்போது அது அழகாக பழுக்கும். இப்போ நான் கழுவி பக்கெட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வாட வைப்பேன். அதுக்கப்புறம் அது தன்னால் பழுத்துரும். ஹஸ்பண்ட் முதல்ல சொன்னாங்க, ஒரு பெரிய பக்கெட்டாக எடுத்துகிட்டு வா, இந்த குட்டி பக்கெட் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. நான் தான் உள்ளே போய் எடுக்கிறதுக்கு மடிப்பட்டு கையில் கிடச்ச பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தேன். இதில் கழுவி வைக்கும்போது பிடிக்கலை. தண்ணிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சப்போட்டா கிடக்குது. இதை உள்ளே கொண்டு வச்சுட்டு தான் அதை வந்து எடுக்க முடியும். நம்ம என்னைக்கு சொன்னதை கேட்டிருக்கோம், பட்டா தானே திருந்துவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் சரிதா வேணு லைஃப் ஸ்டைல். எங்களோட இயற்கையான இந்த எளிமையான வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.